திருச்சிற்றம்பலம். சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளிச் செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம். மூன்றாவது திரு பிரமபுரம் பண் சீகாமரம் பக்கம் 35. நாட்டவர்க்கு இருவா போற்றி. ஊரையும் வானவனே தாமென்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆமென்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினார். ஓம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்து உரைகின்ற காமந்தல் உடல் எரிய கனல் சேர்ந்த கண்ணானே. நல் நெஞ்சே உனை இறந்தே நம்பெருமான் திருவடியே உன்னம் செய்து இரு கண்டாய் உய்வதனை வேண்டுதியே. அன்னம் சேர் பிரமபுரத்து ஆரமுதை எப்போதும் பன்னும் சீர்வாய் அதுவே பார்கண்ணே பறிஞ்சிடவே. சானாளின்றி மனமே சங்கைதனை தவிர்ப்பிக்கும் கோனாளும் திருவடிக்கே கொழுமலர் தூயத்தனையும் தேனாளும் பொழில் பிரமபுரத்து உறையும் தீவனனே. நானும் நல் நியமம் செய்து அவன் சேர்னவின்று ஏத்தே. கண்ணுதலான் விண்ணீற்றான் கமழ்சடையான் விடையேறி பெண்ணிதமாம் உருவத்தான் பிஞ்சகன் பேர் பல உடைய விண்ணுதலா தோன்றிய சீர் பிரமபுரம் தொழ விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே. எங்கேனும் யாதாகி புறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேறி குங்கேயும் மலச்சோலை குளிர் பிரமபுரத்து உரையும் சங்கே ஒத்து ஒளிர்மேறி சங்கரன் தன் தன்மைகளே. சிலையது வெஞ்சிலையாக திரிபுரமூன்று எரி செய்த இலை நுனை வேல் தடக்கைய ஏந்திழையாய் ஒரு கூறல் அலைபுனல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே. எரித்த மயிர்வாளரக்கல் வெற்பெடுக்க தோளொடுதாள் வெறித்தருளும் சிவமூர்த்தி நீரணிந்த மேனியினான் உரித்த வரித்தோளுடையான் உரை பிரமபுரம் தன்னை தரித்த மனம் எப்போதும் பெறுவார் தாம் தக்காரே. கரியானும் நான் முகனும் காணாமை கனருருவாய் அரியானாம் பரமேட்டி அரவஞ்சேரகலத்தான் தெரியாதான் இருந்துரையும் திகழ் பிரமபுரம் சேர உரியார்தாம் ஏழுலகும் உடனாள உரியாரே. உடையிலார் சீவரத்தார் தன் பெருமை உணர்வறியான் முடையிலார் வெண்தலைக்கை மூர்த்தியாம் திருவுருவன் பெடையிலார் வண்டாடும் பொழில் பிரமபுரத்து உரையும் சடையிலார் வெண்பிறையார் தாழ்பணிவார் தக்காரே. தன்னடைந்தார்க்கு பங்கள் தருவானை தத்துவனை கல்நடைந்த மதில் பிற
உரையும் காவலனே முன்னடைந்த சம்பத மொழி பத்து இவை வல்ல பொன்னடைந்த ஓரங்கள் பல அடைந்த புண்ணியரே நம்முடைய சேக்கிடாருடைய அந்த வரலாற்று சூற்றில் போனால்தான் விளங்கும். இப்ப வரலாறும் நமக்கு தெரிந்து கொண்டே வரும். குளத்தங்கரைக்கு போயிட்டு குழந்தை அழுத உடனே பெருமான் உமையம்மையோடு கூட வந்து பால் கொடுத்தார். உள்ளே இதுவரை நீராடி கொண்டிருந்த தந்தையார் மேலே கரையேறியவுடன் வா என்று அழைக்கின்ற பொழுது வால் வடிந்ததுனால யார் கொடுத்ததுன்னு கேட்டார். ஒரு கால் இந்த பால் தொலைச்சிருந்தான்னு வச்சுங்க, நம்ம தேவாரமே இல்லை. அவர் அந்த தொடைக்காதனாலதான் தோடைய செவியிலே வந்தது. நல்லா தொடச்சி வச்சுங்க, சரி வாராஜான வீட்டுக்கு போறோம். அப்படி இப்படி தொலைக்காம இருந்ததுதான் யாருன்னு கேட்ட உடனே தோடைய செவியன் பாடி நிறைவுபடுத்தின உடனே இவர் அப்படியே தன்னை அடங்கி இருந்துட்டார். உடனே அந்த குழந்தை அந்த கொடுத்த இடத்திற்கு சென்றது. யார் அங்கிருந்து வந்தா, அங்கே தோணிபுரத்து ஈசன் குளத்தங்கரைக்கு வந்து பால் கொடுத்தார். மீண்டும் தோணிபுரம் போயிட்டார். மீண்டும் இவர் தோணிபுரம் சென்று இதோ உமையோடு இருந்தானே என்று பாடிய பிறகு என்ன ஆயிட்டு நேரா அப்புறம் தான் வீட்டுக்கு போற. அந்த வீட்டுக்கு போறது எப்படி பதிகத்துல இருக்குமா? பதிகத்தில் இருக்காது, வரலாறுல மாதிரி போறார். போனா அதுக்காக ஒரு 20 பாட்டு எடுத்துக்கிறார் திருஞான சம்பந்தர் வரலாற்றுல. எது இந்த தன்னடைந்தா இது இப்ப இது முன்ன படிச்சமே உமையோடு இருந்தானே படிப்பார். வீட்டுக்கு போனா போகும்போது அடிவர்கள் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரே பருகி போச்சு. இந்த சிவபாதிரி வீட்டுல குழந்தை, ஆமா அந்த தம்பி சின்ன பையன், ஆமா ஞானம் பெற்றுதாமல்ல அடிய, ஆமா இப்படி எல்லாம் ஒரே உலகத்துல இது என்னது. இங்க ஒரே ஒரு சிறு குறிப்பு, நீங்க எல்லாம் நம்ம நீண்ட ஆண்டுகளாக நம்ம இதெல்லாம் நினைத்தவர்கள் தான். ஒன்னு யாரும் புதியவர்கள், புத்தடியார் இல்ல, பழடியார் தான். இல்ல சிவகாசி பழடியார் தான். இப்ப இவருக்கு முதல் பதியத்தை என்ன பண்ணார்? ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்தன்னு பண்ணார்ல. இந்த ஞான சம்பந்தங்கிற பெயர் அப்பா அம்மா வச்சதா சொல்லல சேர்க்கல. ஆனா இவர் தான் பாடுறார். தோழேஸ்வரியன் பாடும் போதே ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன்கிறார். அப்ப ஞான சம்பந்தன்கிறது யார் வைத்தா? ஞான சம்பந்தன் இப்ப யார் பேர் வச்சாங்களான்னு சொல்லவே இல்லை சேர்க்கிறார். இவர் முதல் பதியம் பாடின உடனே ஞான சம்பந்தன் உரை செய்த திருநறிய தமிழ் வல்லவர் தொல்வழி திருநெறியாலும் பாடிவிட்டார். அப்ப யார் ஞான சம்பந்தன் பேர் வச்சது? அப்பா அம்மா வைக்கலன்னு தெரியுது. என்ன நடந்திருக்க வேண்டும்? ஒரு யூகம்தான். இதெல்லாம் பெரிய நம்ம பெரிய மேதைன்னு அர்த்தம் இல்ல, இதுதான் முடிவுன்னு சொல்லவும் இல்லை. அந்த உமையம்மை வந்தவங்க பால் கறந்து ஸ்ரீஞானத்தோடு கலந்து கொடுத்தாங்கல்ல, கொடுத்தார், சாப்பிட்டார். சாப்பிடும்போது தாய் தானே, அதனால வாயப்பட்டு நல்ல அருமையா ஞான சம்பந்தம் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். யாரு? அம்மாவே சொல்லி இருக்கணும். எதை அப்படி கொஞ்சம் போய் ஞான சம்பந்தமும் அப்படி உதத்தை அப்படி கிள்ளிட்டே போயிருக்கணும். எனவே ஞான சம்பந்தன் உரை செய்த திருநறிய தமிழ் வல்லவர் தொழில் திருநெல்வேலி. ஏன்னா அப்பா அம்மா வச்சதா சொல்லல. மீண்டும் பாருங்கள், எண்ணுங்கள். அம்மை போகின்ற பொழுது அப்படி சொல்லியிருக்க வேண்டும். சொல்லியிருக்கு, அப்படி இருக்கு. சரி போட்டு பிறகு இது முடிஞ்சு உமையோடு இருந்தானேன்னு பாண்டதான் பாண்டிட்டு நேரா வீட்டுக்கு புறப்பட்டா முன்ன புள்ள போகுது, தாம் போய் அடிவர்களுக்கு எல்லாம் ஊரே திரண்டு போச்சு. அதெல்லாம் ஒரு 20 பாட்டை வச்சு பேசுறாரு. திரண்டா அப்படியே எங்க ஞான சம்பந்தன் வாழ்க, பாலராவாயன் வாழ்க, இருக்கவே இருக்கா, இதெல்லாம் சொல்லி எல்லாம் அங்க இருக்கிற அந்த அடிவர்கள் அந்த சட்டை கிடையாது, துண்டு தான் மேல போட்டுவாங்க. துண்டை என்ன மகிழ்ச்சி வந்ததுன்னா விசிறுவாங்களா அப்படியே, ஆஹா ஞான சம்பந்தன் வாழ்கன்னு. இது அது அப்படியே அந்த வேஷி வானம் வரைக்கும் உயர்ந்து போச்சான். இப்படி எல்லாம் சென்று வீட்டுக்கு சென்றார். இப்பொழுது இன்னைக்கு ஞானம் உண்டது முடிந்தது. மறுநாள் காலை புறப்பட்டு வருகின்ற பொழுதுதான் இப்ப படிச்ச பதியம் பாருங்க. இந்த பதியம் எம்பிரான்
எம்பிரானாவானுங்கிறத படிக்க சொன்னது. அப்போ முதல் நாள் பாடிய பதியம் தோருடைய செவியன் நரவ நிறைவண்டு. இப்ப இந்த இரண்டாவது நாள் பாடிய முதல் பதியம் வாய் திறந்தது எது? எம்பிரான் எனக்கமுதம் ஆவான். ஏன் அன்னைக்கு என்ன மனதில் தோன்று? 2ஆம் நாள் என்னைக்குமே வீட்டை விட்டு பரப்பிட்டா கோவிலுக்கு போய் தான் மற்ற எங்கேயும் போறது. அதே போல ஊர் வீட்டுல இருந்து வந்தாலும் கோயிலுக்கு போய் வணங்கித்தான் வீட்டுக்கு போறது. இப்படி ஒரு நீதி அந்த காலத்துல பெரியவர்களுக்கு. நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, போகும்போது வேணா ஒரு கால் கோயில் போவோம், வரும்போது எப்படா வீடு வந்து சேருவேன்னு ஆகி போச்சு எனக்கு அப்படின்தான் வர்றது. ஆனா அவர்களுக்கு வீடு என்பது எது? நேர திருக்கோவிலுக்கு மீண்டு வந்து வணங்கி பிறகுதான் வீட்டுக்கு போவாங்க. இது ஞான நல்ல நீதியா தெரியுது அப்படி செஞ்சிருக்காங்க. அதனால மறுநாள் காலையில் என்ன பண்ணிருக்கார், இந்த எம்பிரானா எனக்கு வந்து இந்த பாட்டை பாடுறார். அதை பாடி நிறைவுபடுத்துறார். இதுதான் முதல் தலையாத்திரை. பக்கத்துல திருக்கோலக்கா போய் வரலாம் இந்த மனசுல பட்டுது. எனவே திருக்கோலக்கா போகிற 2ஆம் நாளில் முதல் எங்கே சென்றது? திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடாற்றுகின்றது என்று தெரியும். இவ்வளவு தூரம் அருமையா தெரிவதற்கு காரணம் சேக்கிழார் தந்த அருட்கொடை. இது பாருங்க, எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் என நேற்றுதான் ஞானம் உண்டுது, இன்னைக்கு மறுநாள் காலையில பாடுது இல்லைங்களா? தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும். தம்பிரான் தலைவன். யாரெல்லாம் தன்னை சரணாக அடைந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் இல்ல? அப்படி தலைவனாக இருக்கின்றவன். தடல் ஏந்தும் கையானும் நெருப்பேந்துகின்றவன். கம்பமா கரி உடித்த காபாலி கரைக்கண்டன் வம்புலாம் பொழில் பிரம புறத்துறையும் வானவனி. இதோ இங்க இருக்கிற பெருமான் எனக்கு தலைவன். எனக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் தன்னை வணங்குகிறாரோ அவர்களுக்கெல்லாம் தலைவனாக என்றெல்லாம் சொல்லி அந்த பெருமானை பாடுகிறாராம். பல பாட்டு. தாம் என்றும் மனந்தரரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான். யாருக்கு கருணை செய்வானாரு? தாம் என்றும் மனம் தளரா தன்மையராய். 2 நாள் கோயிலுக்கு போறது, 10 நாள் போயிடுது, அது கிடக்குன்னு விட்டுட்டேன் போங்க. அது நானும் போய் பார்த்தேன், ஒன்னும் நடக்கல, விட்டுட்டான். 10 நாள் இல்லையா? 10 நாள் இல்லையா? பன்னால் அலைப்பொடியான் என்று எதிர்ப்படுமே என்று நாவுக்கரசர் பாடுங்க. 1 நாள் 2 நாள் அப்பா, நடக்கிற வரைக்கும் போகணுமே தவிர நமக்கு போனதுக்குள்ள நடந்துடாது. எவ்வளவு நாள் நடக்குதோ அது வரைக்கும் நம்ம போகணுமே தவிர இல்ல. டாக்டர்கிட்ட மருந்து கொடுத்தவனு, ஐயா 2 நாள் சாப்பிட்டா போதுமான்னா, அதை நீங்க சாப்பிடுங்க சார், நோய் தீர்ற வரைக்கும் சாப்பிட்றது. 2 நாள் 1 நாளுங்கிறீங்களேன்னு கோவிக்கிறாருல்ல. ஒரு 15 days சாப்பிடுங்க, அப்புறம் வாங்க. வந்தா என்ன அவசியம்? ஓரளவு இருக்கு, இன்னும் ஒரு 10 நாள் சாப்பிட்டாலும் சரி வரும் என்று சொன்னா, நோய் நீங்கிற வரைக்கும் மருந்து சாப்பிடணுமே தவிர மருந்து சாப்பிட்ட உடனே நோய் நீங்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படித்தானே மருத்துவம் இருக்குது. அது போல நீ செல்லுகின்ற நோய் நீங்கிற வரைக்கும் நீ போகணுமே தவிர 10 நாள் போய் நிறுத்தப்படாது. அதான் தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான். அப்படி இருக்கிற பெருமான் ஓம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்துரைகின்ற. ஓம் என்று மறை பயில்வார். சீர்காழில் இருக்கவங்கள என்ன கேட்டீங்கன்னா, எல்லாம் அவங்கவுங்களும் காலையில எழுந்து நீராடி நீரும் ஆடி வேதங்கள் திருமுறைகள் இவற்றையெல்லாம் படித்துக் கொண்டிருப்பாங்களாம். நல்ல ஆன்மீக உணர்வுடையவர்களாம் என்றெல்லாம் சொல்லி சீர்காழியை சிறப்பிக்கிறார். நன்னெஞ்சே உனை இறந்தே நம்பெருமான் திருவடியே உண்ணம் செய்திருகண்டாய். பாவன் நெஞ்சுகிட்ட போய் கேட்கிறார், நெஞ்சே உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறான்ப்பா. என்னன்னாரு, உன் மனசுல வேற எது நினைக்காத, இந்த சீர்காழியில் இருக்கிற பெருமானியே நினை, கெஞ்சி கேட்கிறேன் என்றெல்லாம் நெஞ்சை கேட்கிறார். அவர் நெஞ்சுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நமக்கெல்லாம் சொல்லுவதுதான் அப்படி சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நினைக்கிறார். சானால் இன்று இம்மனமே சங்கதனை தவிப்பிக்கும் கோணாலும் திருவடிக்கே. நமக்கு சாகவே வராது, ஆனா நிச்சயம் எப்படி இருந்தா சாக வராது? பெருமான் நினைந்து கொண்டே இருந்தால் வராது. மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் திருவள்ளுவர். எவன் ஒருவன் தன்னுடைய எண்ணத்தை பெருமானுடைய திருவடியில் வைத்திருக்கிறான் அவன் நீடு வாழ்வார் திருவள்ளுவர். இப்படி எல்லாம் சொன்னார்.
இப்படி பல பாடல்களை சொல்லி ஒரு அந்த 6வது பாட்டுல எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். இதெல்லாம் இறைவனுடைய இயல்பு. இப்ப நம்ம சிவகாசியில இருக்கிறோம், இருந்து ஒரு கால எல்லையில நம்முடைய ஆன்மாவானது 1,00,000 ஆண்டு இருந்து கேட்டீங்கன்னா மனம் மொழி உடல் இந்த 3ஐயும் அவனுக்கே சார்பாவி. அதான் அடைதல். அடைதல் என்ன பொருள் கேட்டா 3ஐயும் அவனுக்கே சார்பா வச்சிடும். அதெல்லாம் நம்ம அங்கமாலையில பாடின திருவங்கமாலை. நெஞ்சே நீ நினையாய், மனசு நீ அங்க வையினர். வாயே வாழ்த்து கண்டாய், வாய்க்கு சொன்னார். கால்களால் பயன் என், கோயில வலம் வரணும். அப்போ மனத்தால் மொழியால் உடம்பால் 3ஆலும் பெருமானி மனம். அப்படி வணங்கினால் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை. இன்பம் அல்ல, இன்பங்கள் ஒன்னல்ல பல. பையன் +2ல 500 மார்க் எடுப்பான், பாப்பாவுக்கு இந்த ஆண்டே கல்யாணம் ஆகும், நம்ம வீடு போட்ட அஸ்திவாரம் தரத்துல எப்படியாவது பணம் வந்து வீடு கட்டிவிடுவோம். இத்தியாதிகள் ஒவ்வொன்றா எல்லா இன்பங்களும் கிடைக்குமா. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கல்லடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன். முன்னடைந்தான்னாரே, முன்ன நினைந்து பெருமானை நினைத்தனான். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார். இந்த பதியத்தை அருமையா படித்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன்னடைந்தார் நிறைய வேண்டிய செல்வம் கிடைக்கும். செல்வம் கிடைக்கும்னு மட்டும் ஆசீர்வதித்தா போதாது. ஏன்னு கேளுங்க, செல்வம் இருக்கிறவங்க எல்லாம் அனுபவிக்க முடியுதா? இல்லைன்னு. சீர்காழில் ஒரு பெரிய சீகாரி முதலியார், இப்ப இவங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப நாங்கெல்லாம் போனோம்னா ரொம்ப அன்பா பற்றா இருப்பார். ஒரு வாரத்துக்கு 2 தரமாவது எதையும் பேச சொல்லுவார். பேச சொன்னா 2 வாரத்துக்கு ஒரு தரமாவது அங்க வர்றவங்க அத்தனை பேருக்கு என்னன்னு பண்ணிட்டா எதையும் சிறப்பு செய்யணும்னு நினைப்பார். அப்படியே ஒரு நாளைக்கு இன்னைக்கு சந்தவை நெறி நல்லா எல்லாரும் ஒரு 50 பேர் சாப்பிட்டோம் அப்படிம்பார். அன்னைக்கு அல்வா போட்டு சாப்பிடும்பார். ஆனா தான் பிளட் ப்ரெஷர், அல்வா போட்டு எல்லாரும் கொடுப்பார். எல்லாம் சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு. இவர் ஒரு துண்டு போட முடியாது. போட்டுதுன்னு வச்சுங்க, உடனே என்னவா கோதண்டராமனை கூப்பிடு, டாக்டர் பெயர் அவர். இங்க ஒரு துண்டு அல்வா வாயில போட்டா கோதண்டராமன் டாக்டரை கூப்பிடணும். அதனால பொன்னடைந்ததுனால மட்டும் போகங்கள் அடைய முடியாது. அதனாலதான் பொன்னடைந்தார், நிறைய உனக்கு செல்வம் கிடைக்கும், போகங்கள் பல அடைந்தார். அல்வாவணி அது பாட்டு வெட்டி வெட்டி தினா கூட நீரிழிவு வரவே வர சார், எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு நோய் கூட கிடையாது சார். போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே, நல்ல சிவபுண்ணிய செல்வராகவும் வாழலாம். எனவே இந்த மொழி இந்த பதியத்தை படித்தால் அவ்வளவு தேர்வு. இப்படி சொல்லிவிட்டு பதியத்தை பெருமானை வணங்கியவர் இப்பொழுது எங்கே போகிறார்? திருக்கோலக்கா போகிறார். ஒரு கல் தான் சீர்காழியிலிருந்து. இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானசம்பந்தரோடு கூட சீர்காழியிலிருந்து திருக்கோலக்காவுக்கு அவர் முன்னே செல்ல நாம் பின்னே சென்று கொண்டிருக்கிறோம். நாட்கவர்க்கு விரைவா போற்றி போற்றி போற்றி. மடஜுவாளே பாய மாதர உடையு பொய்கை கோலக்காவுள சடையும் பிறையும் சாம்பல் போச்சும் உடையும் கொண்ட உருவம் எல் கோலம் பெண்டான் பாகமாக பிறை சென்னே கொண்டான் கோலக்காவு கோயில கண்டான் பாதம் கையால் குப்பவே உண்டான் நஞ்சே உலகம் உய்யவே பூணர் பொறிவுள் அரவம் புன்சடே கோணர் பிறையல் குழகன் கோலக்க மானப்பாடி மறைவல்லானையே பேணப்பறையும் பிணிகள் ஆனவே தழைக்குள் பாவம் தளர வேண்டுவே
மழைக்குள் செல்வன் மரிசேரம் கையா புழுக்குள் பூத படையா போலக்க இழுக்க வண்ணம் ஏத்தி வாழ்மேனே மயிலா சாயல் மாதோர் பாகமா எயிலா சாய எரித்த எந்தேத குயிலார் சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே வெடிகுள் வினையை விட்ட வேண்டுமே கடிகுள் கொன்றி கலந்த சென்னியா பொடிகுள் விழவார் கோலக்காவுழியும் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மேனே நிழலார் சோலை நீல வண்டினம் குழலார் பழ்சை கோலக்காவுளா கழலான் மொய்த்த பாதம் கைகள தொழலால் பக்க துயரம் இல்லையே எரியார் கடல் தூள் இலங்கை கோன் தன்னே முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்திதன் குறியார் பழ்ச்சி கோலக்காவையே நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே நாற்ற மலர் மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் அணைமேல் அவனும் காண்கீழா கூற்றம் உதைத்த குழகல் கோலக்க ஏற்றான் பாதம் ஏற்றி வாழ்மீனே பெற்ற மாசே பிறக்கும் சமணரும் உற்ற துவதோய் ஒரு வேளாளரும் குற்ற நெறியார் கொள்ளார் கோலக்க பற்றி பரவ பறையும் பாவமே நலங்குள் காழி ஞான சம்பந்த புலங்குள் கோலக்காவுளானையே வலங்குள் பாட வல்லவாய்மய உலங்குள் வேலை போய் ஓங்கி வாழ்வரே. இது திருக்கோலக்கா. இப்பொழுது ஒரு கல் தொலைவு தான் சீர்காழியில் இருந்து. அவர் அந்த ஆத்து நடந்து தான் போனார், நாமும் பின்னாலேயே வந்துட்டோம். இந்த பாட்டு ரொம்ப அப்படியே இயல்பு அப்படியே பாடியிருக்கார். இன்னும் புதிதாக ஒரு கற்பனை எல்லாம் வைத்து பாடாமல் இன்றும் போனாலும் அப்படி பார்க்கலாம். இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து சீர்காழியிலிருந்து திருக்கோலக்கா போனீங்கன்னா 2 பக்கமும் வயல் தான். ஆனா வயல் இருக்கு, இவர் சொல்ற மாதிரி வாழை பாயாது. வயல் இருக்குது, அவ்வளவுதான் சொல்லலாம். படிக்க பாய்தான் முழுசும் இருக்கு. சின்ன குழந்தை போகுது, பின்னால அடியவர் அப்பா எல்லாம் பின்னால வர்றாங்க. வந்தா இப்படியே பார்க்குது. 2 பக்கமும் பார்த்தா என்ன நல்ல வயல்கள், தண்ணி நிறைய இருக்குது. அங்கே வாழை மீன் என்றைக்குமே நண்டு கொளுத்தா வலையில் இருக்காது. நாம கூட சொல்ற ஒரு அளவுக்கு மீறினா சும்மா இருக்காது. அதுக்காக கொஞ்சம் அளவாக சாப்பிடணுங்க. சில பேருக்கு வந்தா விட கல்லூரியில் விடுதியில் பையனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நாளைக்கு வரும்போது வந்து ஒருத்தர் வந்துட்டு அப்படி வச்சுட்டு வருவான். என்னடா காலையில் நான் பூரி 4க்கு 5 அப்படிமா, எனக்கு அது தின்னுருந்து அப்படி அடிக்கும், சும்மா இருக்காது. அதனால நல்ல தண்ணி பலமா இருப்பதுனால அந்த வாழை மீன்கள் எப்படி இருக்கும்னாரு ரொம்ப அற்புதமா இருக்கும். மடையில் வாழை பாய அப்படி எது அது பாயுதான், அங்கிருந்து இப்படி பாயுதான். ஆடா பார்த்தா அருமையா இருக்குன்னாரு. இதுல இன்னொரு கருத்து, தண்ணி இருக்கிறது மட்டுமல்ல, அவனவனும் பிடிச்சி பையில போட்டுக்க மாட்டான். ஆமா, அவன் நல்லா இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஆச்சுன்னா பிரியாணிக்கு. எனவே அங்க இருக்கும் தப்பித்தவரி இவன் பைய எடுத்துட்டு போட்டு உள்ள வந்துட்டு வச்சுக்க, உள்ள வந்துச்சுன்னா அடாடா ஏண்டா ராஜா என் பைக்குள்ள நீ விழுவுற அப்படின்னு எடுத்துட்டு கொண்டு போய் அந்த வயல்ல விட்டுட்டு போவானே தவிர கக்கத்துல வச்சுக்க மாட்டான். இல்லைன்னா மடையில் வாழ பாயுமா? எனவே நீர்வளம் குறித்தவாறு மக்கள் மனநலமும் குறித்தவாறு. ஆமா, மக்கள் மனநலம். அல்ல வாழை வந்து என்ன பாயுதுன்னா நீர்வளமும் சரி மனவளமும் அப்படியே தப்பித்தவரி தகைத்த வந்ததுன்னா கூட எடுத்துக்கிட்டு போய் அப்படியே வயல்ல விட்டுட்டு போ ராஜா, ஏன்டா அப்படிதான் போகும்போது மேல விழுற அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்படி மடையில் வாழை பாய ரொம்ப அருமை இந்த பாட்டு. இதெல்லாம் ஒரு ஓதாமட்டியில் இப்போ எப்படி பிரித்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாட்டெல்லாம் படிக்கும்போது கூட
அப்ப வந்து இப்படி பிரிச்சு படிக்க மாட்டாங்க. மடையில் வாழை பாய மாதரா அங்க பிறக்கா கொடுப்பாங்க. பாய மாதரார் என்ன பண்ணுவாங்க, சேர்க்கப்படாது. இவங்க எல்லாம் பாருங்க, மடையில் வாழை பாய, ஏன்னா வாழை பாயறதோடு இருக்கணும். ஏன்னா அடுத்த கருத்து மாதரார் குடையும் கோலக்காவுளான். பொருள் உணர்வு மடையில் வாழை பாய்தல் ஒருவர்னு. இது இவர் திருக்கோலக்கா போகும்போது 2 பக்கம் இருக்கிற வயல்ல அப்படி பாஞ்சிட்டு இருக்கு. அப்படியே பாஞ்சிட்டு பார்த்துட்டே சின்ன பையன் தானே, அப்படியே பார்த்துட்டே போறார். அடாராடா என்ன அருமை நீர்வளம், என்ன அருமையான வாழைகள் பாய்கின்றன, யாரும் பிடிப்பார் இல்லை, அது பாட்டு நல்ல உயிர்கள் ரொம்ப வளமா வாழுது. அப்படியே சொன்னோன்னு இதோ இப்பொழுது திருக்கோலக்கா, அதுக்கு முன்னால குளம் தண்ணீர் அருமையா இருக்கிற காலம். அங்கே என்ன பண்றாங்கன்னாரு, மாதரார் குடையும் பொய்கை. ஆண்டவை பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் எல்லாம் ரொம்ப அருமையா குடையிறாங்களாம். நீங்களா குடையிறாங்கன்னு சொன்னோன்னு சும்மா இருப்பீங்களா நீங்க? இப்படி சொன்னா ஈரோடுல பக்குன்னு பிடிப்பாங்க. மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையால் குடைந்து குடைந்து உன்கடல் பாடி. திருவாசல் போய் விழுந்துட வேணாமா? தேவாரம் படிக்கிறோம், திருவாசல் போய் வேணாமா? மாதரார் குடையும் பொய்கை. குடையும் பொய்ன்னா எதுல குடைவாங்கன்னாரு, திருவாசகத்துக்கு போக கூடாது. அங்க என்னது, அங்க என்ன சொன்னேன், மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன்கடல் பாரி. ஐயா வழி அடியும் ஆட்கொண்டால் பொல்லாதோ. அருமை. அதனால மாதரார் குடை. எனவே அந்த காலத்துல நல்ல பெண்கள் என்ன கேட்டா, அருமையா குளத்துக்கு போனா நல்லா நீராடுவார்கள், விளையாடுவார்களாம். இல்ல அப்ப பெண்கள் நீச்சல்ங்கிறது இப்பதான் கிடையாது, அப்பவே. ஆனா அது அளவாகவும் ஆண்கள் காணாமலும் செய்தாங்க. அதோட விட்டுருங்க. என்ன சொன்னேன், அளவாகவும் ஆண்கள் காணாமலும் செய்ததாக கேள்வி. மாதரார் குடையும் பொய்கை. அதனால இந்த மடையில் வாழை பாய 2 பக்கமும் அந்த வயல்ல பாத்துக்கிட்டே போன குழந்தை. மாதரார் குடையும் பொய்கை, குளத்துக்கு அந்த கோயிலுக்கு முன்னால குளம் இருக்குது, அதுல குடைஞ்சாங்க. உடனே திருக்கோயில் கோலக்காவுளான் அப்படியே வர்ணிச்சுட்டார். கோலக்காவுளான். அங்க பார்த்தா என்ன சாமி, உங்க ஊரை சுத்தி பார்த்தோம்னா வயலெல்லாம் வாழை மீனா இருக்குது, பெண்கள் மகிழ்ச்சியா நல்லா அருமையா விளையாடி குளிக்கிறாங்க. அவ்விடத்தில் அது மாதிரி ஒண்ணும் இல்லையே. என்னன்னு அவ்விடத்தில் என்ன, சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும். இவ்வளவு வளமா இருந்து வெண்பட்டு பிறள வேணாமா? சடையும் சடை, அதுல ஒரு பிறை, சாம்பல் பூச்சும் உடைய கீழ் உடையும் கொண்ட உருவம் என்போ. நல்ல வாழைப்பாயிரம் வயல், மாதரார் பொழிகின்ற பொய்கையுடைய வளம் இவ்வளவு இருந்து அவ்விடத்துல அமைதியா இருக்கிற சடை என்ன, பிறை என்ன, சாம்பல் பூச்சென்ன, கீழ் உடையன்னு. எளிமையில் எளிமை, அருமையில் எளிய அழகே போற்றி. அப்படி அந்த பாட்டு அமைந்திருக்கு. ரொம்ப அருமையான பாட்டு. இப்படியாக இருக்கிற அந்த அருமையான பதிகத்தை பாடினாராம். பெண்தான் பாகமாக பெருச்சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் கூப்பவே இல்ல உண்டான் நெஞ்சு உலகம் உய்யவே. வரியான நஞ்ச உண்டான்னா ஏய விஷத்தை உண்டானாரு, மற்றவங்க பிழைக்கிறதுக்காக உண்டானே தவிர தியாகி சாமி. மற்றவங்க வாழ தான் வாழ்வானே தவிர தான் வாழ மற்றவங்களை உருப்படாம அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லை. அப்படிப்படலாம் இருக்கலாம் இல்ல. பூனல் பொறிகொள் அரவம் புன்சடை கோணல் பிறையன் குடகன். இந்த கோணல் பிறையன்னு சொன்ன, கோணல்னு சொன்னோன்னு கோணல்னு அர்த்தம் இல்ல, கோணல்ல இப்படி இப்படி இருக்கு, வளைந்த பிறை உடையான்னு அர்த்தம். எனவே முழுப்பிறை அல்ல, அவன் அணிந்தது 8ஆம் பிறை. கோணல் பிறையான் குடகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேணப் பறையும் பிணிகளானவினர். நீ அவனை பேணினால் பிணிகளானவை பறையினர். பறையினர் நீங்கும், எந்த நோயும் வராது. தலைவலி, காய்ச்ச, போக்குவரத்து இத்தியாதிகள் எல்லாம் எதுவும் வராது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதை பாட வேண்டும். இப்படியாக பல பாடல்களை சொன்னவர் நிறைவாக நல்ல 11வது பாட்டு
நலங்கொள் காழி ஞான சம்பந்தன் குலங்கள் கோலக்காவுளானியே வலங்கொள் பாடல் வல்லவாய்மையார். இந்த அருமையான பதிகத்தை யார் பாடுகிறார்? அவர்கள் உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரி. உளங்கொள்ளர், உளம்னா மலை, மலையணைய வினை இருந்தாலும் வினை நீங்கி ஓங்கி வாழ்வர், ஓங்கி வாழ்வர். அப்ப வினை நீங்குவார், ஓங்கி வாழ்வர்.